போன வகுப்புல நாம மத்துடைய எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கள எந்த அளவுக்கு நீட்டணும், மத்துடைய அடையாளங்கள், அந்த அடையாளங்கள எந்த அளவுக்கு நீட்டணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நிறுத்தும் முறைகள் என்னென்ன இருக்கு? ஒரு வசனத்த நாம ஓதி நிறுத்தும்போது, அத எப்படி நிறுத்தணும் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம கல்கலாவுடைய எழுத்துக்கள் என்ன? அதோடைய ரூல்ஸ் என்னன்னு பார்த்துட்டு நம்ம நிறுத்தும் முறைக்கு போகலாம். சரிங்களா? முதல்ல நாம கல்கலான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அரபி எழுத்துக்கள் 28. இந்த 28 எழுத்துல 5 எழுத்து மட்டும் தான் கல்கலாவுடைய எழுத்துக்கள். சரிங்களா? கல்கலான்னா என்னன்னா, அந்த 5 எழுத்து சொன்னீங்களா? அந்த 5 எழுத்துக்கு புள்ளி வச்சு சுக்குன் பெற்ற நிலையில இந்த 5 எழுத்தும் வந்தா, அப்போ நாம அந்த எழுத்த கலக்கி ஓதணும். அசைச்சு ஓதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காஃப், பா, ப, ஜீம், தால் இதுதான் அந்த 5 எழுத்து. இப்போ காஃப், இந்த காஃப்க்கு சுக்குன் பெற்ற நிலையில ஒரு வார்த்தைக்கு நடுவுல வந்துச்சுன்னா, அப்போ லேசா கலக்கி ஓதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லேசா கலக்கி ஓதணும் அப்படின்னா என்னன்னா, எப்படின்னா காஃப்னா இக். நார்மலா இப்போ புள்ளி வச்சா இக் இப்படி தானே சொல்லுவோம். ஆனா இதுவே இந்த காஃப் இக் இப்படின்னு சொல்லணும். பாக்கு புள்ளி வச்சு வந்திருந்தா ஏத்து, பேக்கு புள்ளி வச்சு வந்திருந்தா இப், ஜீம்க்கு புள்ளி வச்சு வந்திருந்தா ஏஜ், தால்க்கு புள்ளி வச்சு வந்திருந்தா ஏது. சரிங்களா? இது ஒரு வார்த்தைக்கு நடுவுல நான் சொன்னது எப்படி கலக்கணும் அப்படின்னு. ஒரு வார்த்தைக்கு நடுவுல வரும்போது அதை லேசா கலக்கி ஓதணும். இதுவே ஒரு வசனத்தோட கடைசியில இந்த 5 எழுத்துக்களும் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 எழுத்துக்களும் புள்ளி வச்ச நிலையில சுக்குன் பெற்ற நிலையில வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, அதிகமா கலக்கி ஓதணும். ஏக்கு, ஏப்பு, ஏபு, ஈஜு, இது இந்த மாதிரி அதிகமா கலக்கி ஓதணும். இதுதான் கல்கலாவுடைய ரூல்ஸ். சரிங்களா? இதுல எல்லாரும் கல்கலான்னா என்ன, கல்கலாவோட எழுத்துக்கள் என்ன, அதை எப்படி கலக்கி ஓதணும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனா எல்லாரும் செய்யற தப்பு என்னன்னா, இந்த 5 எழுத்துக்கு மட்டும் கல்கலா பண்ண மாட்டாங்க. இருக்கிற 28 எழுத்துக்கும் கல்கலா பண்ணுவாங்க.